எல்லாருமே தக் லைஃப்பை பற்றி எல்லாருமே அவங்க டீ கோட் பண்ணிட்டாங்க, எல்லாருமே பண்ணிட்டாங்க. இத்தனை நாள் கழித்து நீ என்னையா டீ கோட் பண்ணுற? உம்மிடுக்கும் உலக நாயன் கமல்ஹாசனுக்கு வேண்டியவர்னு வேறு சொல்லிக்கிற. இப்படி பலவிதமான கேள்விகள்லாம் உங்களுக்குள்ளே ஓடும். அது உண்மை தான். நேற்று நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியவன், போக முடியலை. காரணம், நீ அவ்வளோ தூரம் வர வேணாம், வந்து நைட்டு திரும்புறது லேட் ஆகும், ஆகவே நீ வீட்டிலே இருந்துக்க அப்படின்னு ஒரு அன்பு கட்டளை எங்கேருந்து வர வேண்டுமோ அங்கேருந்து வந்ததன் விளைவாக நான் அங்கே போகவில்லை. நான் டீ கோட் மற்றவங்களெலாம் நான் கவனித்து பார்த்தேன். அது நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்த படத்தினுடைய டீ கோட் எல்லாருமே பிரமாதமாக சொல்லியிருக்காங்க. யாருமே சோட சொல்லலை, யாருமே குறை சொல்லலை, குற்றம் சொல்லலை. பிரமாதமாக இருக்குது. கமல் தெறிக்க விட்டார். இந்திய திரையுலகத்தினுடைய சினிமா திரைகள் எல்லாமே எரிய போகுது, தெறிக்க போகுது அப்படின்னு பலவிதமாக புகழஞ்சிகளெல்லாம் செலுத்திக்கிட்டு இருக்க நேரத்தில் நான் சில எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி ஆகணுமில்ல. பொதுவாக அந்த தக் லைஃப்னு அந்த டைட்டில் இருக்குல்ல, அதில் எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம், அதை நான் சொல்லிட்டு சொல்கிறேன். அந்த தக் லைஃப் லெட்டரில் பார்த்தீங்கன்னா அது முடிகிற இடத்துல ஒரு ரவுண்டில் ஒரு பறவை மாதிரி ஒரு அந்த கண் அந்த இதெல்லாம் வச்சு இது இருக்கும். அதனுடைய அர்த்தம் என்ன? அது யாரை குறிக்குது? தக் லைஃப் அது எது சரி, அது சிம்புவை குறிக்குதா அல்லது அன்பின் வெளிப்பாடா? அது எதனுடைய வெளிப்பாடு? காதலின் வெளிப்பாடா என்ன? இதெல்லாம் தெரியலை. இதெல்லாம் அவங்க சொன்னால் தான் தெரியுங்கிறத நான் சொல்லிவிட்டு, அந்த சின்ன பையன் கிட்டத்தட்ட 11 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. அதனால் வரைக்கும் அவன் கமலுடைய ஆதரவில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தானா? அவருடைய மேற்பார்வையில் தான் அவன் இருந்தானா? திடீர்னு அவர் ஓமையை தலையெழுத்து என் தலையெழுத்தி ஒன்றா எழுதிவிட்டான். நீ என் உயிரை காப்பாற்றினவன், எமன்கிட்ட இருந்து என்னை மீட்டெடுத்தவன், எவ்வளோ பெரிய வார்த்தைகள். அந்த சின்ன பையன் 11 வயசு பையன் யமனிடமிருந்து உலகநாயகன் கமல்ஹாசனை மீட்டெடுத்தவன் அவர் சொல்லும்போது அவர் எத்தகைய பேராபத்தை சந்திச்சிருக்கணும். அந்த பேராபத்து என்ன? அந்த பேராபத்து யாரால் வந்தது? இனிமேல் நீயும் நானும் ஒன்றுடா, கடைசி வரைக்கும் இப்படித்தாண்டா இருக்கணும் அப்படின்னு அந்த பையன் 11 வயசு பையன்கிட்ட சொல்கிறாரு உலகநாயகன் கமல்ஹாசன். மண்ணை தள்ளிக்கிட்ட, அந்த மண்ணை தள்ளுறது புதைகுழியில் யாரையாவது தள்ளி அல்லது யாராவது இறந்து போனவருக்கு மண்ணெள்ளி போட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்களா, இறுதிச்சடங்கு பண்ணுறாங்களா என்னங்கிறதெல்லாம் தெரியலை. ஆனால் அந்த ஒரு சின்ன பையன் எந்த அளவுக்கு அவரோட உயிரை காப்பாற்றியிருப்பான் கொஞ்சம் நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. மணிரத்னம் எந்த அளவுக்கு எப்படி ஏங்க அவ்வளோ பெரிய ஆள் ரங்கராய சக்திவேலு. நல்ல வேளை இதில் அந்த சாதி பேரெல்லாம் சேர்க்கலை, கவனமாக அதை கவனிச்சிங்களா? யாருமே சாதி பேரை சொல்லலை. இது வேறு வம்பு. எவனாச்சும் சாதி பேரை சொல்லிட்டான், நான் அந்த ஜாதி நான் இந்த ஜாதி என்னை கேவலப்படுத்திட்டான்னு சொல்லி கோர்ட்டுக்கு போவான், இல்லாட்டி எதிர்ப்பு தெரிவிப்பான். இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கை அந்த ஜாதி பேரெல்லாம் அவிழ்த்துட்டு சக்திவேல் தான். சரி, அந்த சக்திவேல் இவர் ஒரிஜினல் சக்திவேல். அடுத்து நான் தான் அந்த சக்திவேல்னு ஒரு கட்டத்தில் எஸ்டிஆர் டிக்ளேர் பண்ணுறாரு. அது எந்த கட்டத்தில் அப்படிங்கிறது தெரியும். சரி, இதில் நீங்கள் ஒரு பயங்கரமாக பெரிய ஊரை காட்டுறாங்க. ஒன்று நார்த் இந்தியா, எல்லாமே அந்த நார்த் இந்தியாவில் இருக்க ஊர் தான் பெரிய ஊர்கள், பனிபடர்ந்த மலைப்பிரதேசம். அந்த பனிபடர்ந்த மலைப்பிரதேசத்தில் ஒரு மனுஷன் நிற்பான். நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். ஒரு மனுஷன் நிற்பான், அங்கிட்ட ஒரு 4 வீடு இருக்கும். அந்த வீடு யாருடையது? அந்த மனிதன் யார்? உலகநாயகனா அல்லது சிம்புவா? 2 பேரில் யார்? அது ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருக்காங்க. அது ரொம்ப ஒரு மைனூட்டாக கவனிக்கணும். இதெல்லாம் அப்படியே டீ கோட் பண்ணிட்டு போகிறதுன்னா நம்ம அப்படியே அதை படி போயிடக்கூடாது. அது கதைகளை பிற்பாடு எப்படி வரும், எதுக்காக அந்த இடத்துல படிபடர்ந்த பிரதேசத்தில் அந்த 2 பேரில் யாரோ ஒருத்தங்க வாழ்கிறாங்க, எதுக்காக வாழ்கிறாங்க. இன்னொரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனும் நம்ம சிம்புவும் தோல் மேலே தோல் போட்டுக்கிட்டு, நான் 8 அடி பார்த்தா நீ 16 அடி பாயிரடா, 18 அடி பாயிரடா அப்படின்னு, இல்லை 16 அடின்னு திருத்த சொல்லுவார்.
அப்போ நீங்கள் அந்த பின்னணியில் கவனிச்சிங்கன்னா அது இராணுவ வீரர்கள்லாம் கையில் துப்பாக்கி வச்சுக்கிட்டு அது பண்ணுவாங்க. ஜெயிலாக இருக்கும் அது. ஜெயிலுக்கு வெளியே இருந்து தான் அந்த மாதிரி பேசுகிறாங்க. அப்போ ஜெயிலிருந்து இவரை மீட்டு கொண்டு வர்றது யார்? கமலை மீட்டு கொண்டு வர்றாரா அல்லது நம்ம எஸ்டிஆரை மீட்டு கொண்டு வர்றாரா? கதை தெரியலை. சரி, திடீர்னு ஒரு ஜீப்பில் வர்றாரு, எஸ்டிஆர் வர்றாரு, இராணுவ மிலிட்ரி உடலையில் வர்றாரு. அந்த ஜீப்பே மிலிட்ரி ஜீப் தான். லைட்டெல்லாம் இருக்கும், கொண்ட லைட்டு, சிவப்பு லைட்டெல்லாம் இருக்கும். அப்போ அந்த எஸ்டிஆருடைய கேரக்டர் என்ன? போலீஸ் அதிகாரியா என்ன? சரி, ரங்கராய சக்திவேல் கமல் அவர் அவரோட சேர்ந்தவங்க தான் நம்ம நாசர், இன்னும் அசோக் செல்வன், இந்த மாதிரி ஆட்கள்லாம். இன்னும் அசோக் செல்வனுடைய கேரக்டரே என்ன அழகாக சொல்லலை, என்ன சொல்லலை. அவர் ஸ்டிப்பான ஆஃபீஸராக இருக்கார். அநேகமாக சிம்புவனுடைய அசிஸ்டண்ட்டாக இருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். ஏன்னா இவருடைய அதிகாரியாக அவர் காமிக்கும்போது, அதாவது சிங்கத்தின் குகையிலேயே போய் அந்த சிங்கத்தை சந்தித்து அதை தோல்வியடைய வைக்கிறதுங்கிறது ஒரு முறை. அது எஸ்டிஆரை பயன்படுத்தி அந்த மாதிரி கதை பண்ணியிருக்கலாம். ரங்கராய சக்திவேலுடைய, ஏன்னா அவர் பெரிய பெரிய தாதா, பெரிய சாம்ராஜ்யம். அதை வச்சுக்கிட்டு அரசியல்வாதிகளுடைய முகமூடிகளையெல்லாம் கிழிக்கிறாரு, சமூக விரோதிகளுடைய முகமூடிகளையெல்லாம் கிழிக்கிறாருங்கிற மாதிரி கதை போகுது. ஒரு கட்டத்தில் தன்னுடைய அன்பு மனைவி அபிராமி, நீங்கள் போகத்தான் வேணுமா, போகாதீங்க அப்படிங்கும்போது அதை போகாதீங்கன்னு அது ஒரு அவச்சொல் வரக்கூடாதுங்கிறதுக்காக கப்புன்னு அப்படியே இழுத்து உதட்டில் முத்தம் கொடுக்குறாரு பச்சக்குன்னு. அது கமல்ஹாசனுடைய ட்ரேட்மார்க். இது வரைக்கும் சில படங்களில் அந்த லிப்லாக்கு இல்லை. அந்த லிப்லாக் இல்லாத ஒரே இந்த படத்தில் தீர்த்துறாரு. பொதுவாக இன்னொன்று என்னன்னா, இந்த லிப்லாக் வைக்கிறாங்க பாருங்கள், அந்த படம் பூரா சக்ஸஸ் ஆகுதுங்க. கமலுடைய படம் அது ஒரு சக்ஸஸ், ஒரு சென்டிமெண்ட்டாக வச்சுக்கோங்களேன். என்ன சத்தம் இந்த நேரம் ரேகாவை திடீர்னு கட்டி பிடிச்சிக்கு இருக முத்தம் கொடுக்குற அந்த படம் என்ன ஓட்டம் ஓடிச்சு. அதை விட இந்த படம் ஒரு சென்டிமெண்ட்டு தான், நம்ம சென்டிமெண்ட்டு தான். டீ கோட் பண்ணுற போது நம்ம சென்டிமெண்ட்டு தான். அதில் அந்த மாதிரி தான் மணிரத்னம் வச்சுருப்பாருன்னு நான் சொல்கிறேன்னா இல்லை, நம்ம சென்டிமெண்ட்டு தான். அதே நேரத்தில் இந்த லிப்லாக் முடிஞ்சு, இந்த உதட்டு முத்தம் முடிஞ்சு அடுத்தது பார்த்திங்கன்னா திரிசாவுடைய அந்த கழுத்தில் இது பண்ணிவிட்டு ஐ எம் யுவர் ஆடம், நான் உன்னுடைய ஆடம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ திரிசா அவருக்கு என்ன வேணும்? அவர் மனைவி. திரிசா அவருக்கு என்ன வேணும்? ஒரு மெல்லிய அங்கே எங்கேயோ ஒன்று தொக்கி நிற்கிது. அப்போ திரிசாவுடைய கேரக்டர் என்ன? திரிசா இவரை லவ் பண்ணி உண்மையை கண்டறிய வந்த ஒரு உளவுத்துறையை சேர்ந்தவரா, சிம்புவுக்கு வேண்டியவரா அப்படின்னு தோணுதில்ல. ஐஸ்வர்யா லட்சுமி சிம்புவனுடைய மனைவியாக வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்களே தவிர நமக்கு இந்த ட்ரெய்லரில் எதுவுமே தெரியலை. ஆனால் அவருக்கு இன்னும் காதலிகள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் நம்ம சக்திவேல் சொல்லுவார், இன்னுமே எனக்கு அடுத்த அவன்தான் அப்படின்னு எஸ்டிஆர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிடுறத அது சொல்லுவார். அப்போ இவன்ட்டெல்லாம் நீங்கள் ஒப்படைக்கிறதுனா அப்புறம் நாங்கள் இதுக்காக இருக்கோம் அப்படின்னு நாசர் மயிர் பிடி காட்டுவார். அப்போ அங்கே ஏதோ ஒரு உள்கட்டத்தில் ஒரு புகைச்சல் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று தெரிய வருது. நான் உள்ளே இருந்து பார்த்துப்பேன், அமரன் வெளியே இருந்து பார்த்துப்பான் அப்படின்னு கமல் சொல்லுவார். அந்த அமரன் எஸ்டிஆருங்கிறது படத்தில் நல்லா தெரியுது. அவருக்கு இது பண்ணுறாரு, இனிமே இங்கு நான் தான் ரங்கநாய சக்திவேல் அப்படின்னு சொல்லும்போது அந்த இது பார்த்தா நமக்கு ரோலெக்ஸ், அந்த படத்தில் விக்ரம் படத்தில் ரோலெக்ஸ் கேரக்டர் அந்த மாதிரி தான் ஒரு இது எமோஷனலாக வரும். ஆக இது மணிரத்னம் இது கொண்டாந்துருக்கிறாரு அப்படின்னா இது பலவிதமான புதுமைகள் இருக்குங்க. இந்த கதை இந்த இதில் 2 நிமிஷமும் இவ்வளோ தான் இந்த ட்ரெய்லர் ஓடுது. அந்த 2 நிமிஷ ட்ரெய்லரில் 3 மணி நேர கதையை ரொம்ப சுருக்கமாக விவரமாக சஸ்பென்ஸ் வச்சு சொல்லியிருக்காங்கங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆக இதில் பலவிதமான வெளியே சொல்ல வேண்டிய, அவங்க சஸ்பென்ஸை அவுக்க வேண்டிய கடமை டைரக்டரும் இருக்குது, உலகநாயகனுக்கும் இருக்குது.
ஆனால் இந்த படத்தில் ஆக்ஷன் பிளாக்லாம் இருக்குது பாருங்கள். என்னையா 70 வயசு ஆனாயா கமல் இந்த மாதிரி புரட்டி அடிக்கிறாரு. முகத்தில் என்ன மாதிரி வன்மம் முகத்தில் காட்டுறாரு பாருங்க. அந்த கோப உணர்வுகளை எல்லாம் வன்மம் யாருமே இந்த மாதிரி காட்ட முடியாதுங்க. இது இந்த இப்போ இருக்கிற நடிகர்களே எடுத்துக்கோங்க, பெரிய பெரிய நடிகர்களே எடுத்துக்கோங்க, சூப்பர் ஸ்டார்களே எடுத்துக்கோங்க. ஏன் நம்ம விஜய் சேதுபதி வச்சுக்கோங்க, நம்ம இன்னும் எவ்வளோ பேர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கேரக்டரைசேஷனை உள்வாங்கி வெளிப்படுத்த முடியுமா? முகத்தில் தாடி இருக்குது, இருந்தாலும் அந்த கன்னத்தில் வெறி இருக்குது பாருங்கள். அடிபட்டுருச்சு, ரத்தம் ஒழுகுது, இங்கெங்கே காயம், அந்த வேதனை தாங்காமல் அப்படி தண்ணிக்குள்ளே முகத்தை முக்குறாரு கமல். அந்த ஒரு சீன் பார்த்தீங்கல்ல, என்ன மாதிரி கண்ணு என்ன மாதிரி நடிச்சிருக்கு, பிரமாதம்ங்க. இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும். நான் லேட்டாக இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவு இதை டீக் அவுட் பண்ணியிருக்கேன். ஆதரவு கொடுங்க. நன்றி. நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.